Hi. Welcome to the squad. This is Undefined. February 19 அன்னைக்கு ஆப்பிள் வந்து ஐஃபோன் எஸ்சி லான்ச் பண்ணுறதா இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருப்பேன். ஐஃபோன் எஸ்சிக்கு என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லான்ச் ஈவெண்ட் தான் ஆக்சுவலி இது. அண்ட் ஈவெண்ட்டாக வைக்காமல் சும்மா ஒரு வீடியோ மட்டும் யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இயர்ஃபோனோட நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ வீடியோ லோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே அதை பார்த்துட்டு வாட் ஆர் மை தாட்ஸ் அண்ட் ஒரு ரியாக்ஷன் வீடியோ அண்ட் மை ஒப்பீனியன் அப்படி என்னெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாமே அப்படிங்கிற இன்டென்ஷனில் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யா, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ. இந்த ஃபார்மேட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இன்ட்ரடியூசிங் ஐஃபோன் 16e February 19 அப்படி தான் வீடியோ டைட்டிலே. ஓப்பன் பண்ணா டிம் குக். ஒன்றரை நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் இவ்வளோ நேரம் டிம் குக் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஐஃபோன் 16 ப்ரோ, ஐஃபோன் 16 ரெண்டும் எவ்வளோ நல்ல ஃபோன்ஸ், கஸ்டமர்ஸ் எப்படி அதை லவ் பண்ணுறாங்க அண்ட் எப்படி அது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்காரு. இது வந்து ஒரு காமனான தீம். ஆப்பிள் எப்பயுமே அடுத்த ஃபோன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஃபோன் வந்து எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சேல்ஸில் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது என்ன மோஸ்ட் பாப்புலர் ஃபோனாக அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை வேறு சொன்னார். ஸோ இது வந்து திஸ் இஸ் சம்திங் தட் தே ஆல்வேஸ் டூ. ஸோ அதுதான் வந்து போயிருக்கு. மொத்த வீடியோவே 12 நிமிஷம் 50 செகண்ட் தான். அதில் 1.5 நிமிஷம் வந்து இதுக்கே ஒதுக்கிட்டாங்க. ஓகே, அதை பற்றி ஒரு மாண்டாஜ் ஏதோ ஒன்று வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐஃபோன் 16 ஃபேமிலியே கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நாள் வரைக்கும் ஐஃபோன் எஸ்சியை வந்து தனியாக தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா மற்ற ஜென்ரேஷன்ஸ்லாம் மாறும், பட் இது வந்து எஸ்சி வந்து அப்டேட் வந்து தனியாக தான் வரும். ஓகே, அந்த ஃபேமிலி லைனப்பில் வராது. இப்போ 13 வருது, 14 வருது, 15 வருதுன்னு மாறிட்டே இருக்கும். பட் எஸ்சி அப்டேட் ஆயிருக்காது. எஸ்சி அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து அவங்களா அப்டேட் பண்ணுவாங்க. பட் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இது ஐஃபோன் எஸ்சின்னு பேர் வைக்காம ஐஃபோன் 16e அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஐ திங்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்கானமி. ஸோ கொஞ்சம் அஃபோர்டபுளான ஃபோன் அப்படிங்கிறதுனால 16eன்னு வச்சிருக்காங்க. சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 5C அப்படின்னு சொல்லி வந்துச்சு. கலராக இருக்கும். சைனாவை ஃபோக்கஸ் பண்ணி விட்டாங்க. அது ஓடவே இல்லை. ஆப்பிள்னாலே ப்ரீமியம்ங்கிற இருந்த மென்டாலிட்டி இல்லாமல் அது பிளாஸ்டிக்கில் செஞ்சுருந்த அந்த ஃபோனு. ஸோ சுத்தமாக இறங்கவே இல்லை. ஸோ சி லக்கியான கேரக்டர் இல்லைங்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரில, அந்த கிளிப் எடுத்து பார்ப்போம். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது வந்து 16 ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 16 ஃபேமிலினா அப்போ ஐஃபோன் 17 வர்றப்ப இதுக்கும் ஒரு அப்டேட் வருமா அப்படிங்கிறது கேள்வி. பார்ப்போம். இப்போ எப்படி இந்த நத்திங்கில் வந்து 3A வருது, பிக்சலில் வந்து 6A 7A 8A அப்படின்னு சொல்லிட்டு ஏ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மாதிரி இது இ சீரிஸாக கூட இருக்கலாம். அந்த க்ளீனப்னு சொன்னோன்னே ஐ காட் ட்ரிகர்ட். ஓகே, ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஒன்று, எப்பயுமே எஸ்சிக்கு வந்து எப்பயுமே லேட்டஸ்டான ஃபோனில் இருக்கிற கேமரா அண்ட் ப்ராசஸர் வந்து கொடுக்கறது வழக்கம். ஸோ அதே மாதிரி ஐஃபோன் 16 இருக்கிற சேம் A18 ப்ராசஸர், 48 மெகா பிக்சல் கேமரா, சேம் சென்சாராக என்னன்னு தெரியல, பட் 48 மெகா பிக்சல் கேமரா அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண போகிற எல்லா ஃபோனும் கண்டிப்பாக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட வந்து ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. ஓகே, ஏன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ யா, ஃபைன். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ பாம்பரை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஃபோட்டோ பாம்பர்னா என்னன்னா, நீங்கள் அழகாக ஃபோட்டோ எடுத்துருக்கப்போ அந்த ஃபோட்டோவில் பின்னாடி யாராவது ஒருத்தங்க வந்து அந்த ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவில் வேறு யாராச்சும் இருக்காங்க க்ரௌட் அந்த மாதிரிங்கிற மாதிரி தான், அதுதான் ஃபோட்டோ பாம்பிங். ஸோ அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இப்போ புதுசாக இருக்க கேலக்ஸி S25 சீரீஸையும் ஐஃபோனையும் கம்பேர் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு ரீஇமேஜின் பண்ணுற இது நிறைய கம்பேரிசன்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே சாம்சங் சிக்னிஃபிகண்ட்லி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஐஃபோன் சுத்தமாக நல்லா பண்ணலை. ஓகே, திஸ் இஸ் சம்திங் தட் தே ஆர் ப்ரௌட்லி ஷோயிங் ஆஃப். பெருமையாக சொல்கிறாங்க. பட் சாம்சங் வந்து இந்த ஒருத்தர் வந்து இப்படி முகத்தை வந்து கையால் மறைச்சிட்டு அந்த கையை ரிமூவ் பண்ணிட்டு இமேஜின் கொடுக்குறாரு. அவர் மூஞ்சி மாதிரியே வருது அது திரும்ப. ஸோ அது கேலக்ஸி இஸ் டூயிங் மேஜிக் இன் தட் பர்டிகுலர் ஏரியா. தெரில, ஐஃபோன் டிடன்ட் டூ ரியலி வெல். அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஓவராலாகவே வந்து ரொம்ப வெல்கமிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லல. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வந்து மேக்புக் வச்சிருக்கேன். மேக்புக்கில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. வேறு எந்த டிவைஸ்லையும் எனக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இல்லை.
பட் நான் ஒரு வாட்டி கூட நான் யூஸ் பண்ணல. ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ யா, தட் இஸ் த சிச்சுவேஷன் ரைட் நவ். கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இந்த லீக் வந்து வந்துச்சு என்னன்னா, ஆப்பிள் டிசைன் செல்லுலார் மோடம். ஸோ இந்த 5Gக்கு வந்து இப்போ யூஸ்வலி ஆப்பிள் வந்து ஆப்பிள்கிட்ட 5G டெக்னாலஜி இல்லை. ஸோ அந்த 5G மோடம் வந்து ஆப்பிள்கிட்ட கிடையாது, குவால்காம்கிட்ட இருந்தால் வந்து வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஆப்பிளே வந்து ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து C1. ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 16E டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரோ ஐஃபோன்ஸ் அண்ட் 16 ஜென்ரேஷனில் டெஸ்ட் பண்ணல. இதில் பார்த்துட்டு நல்லா இருந்தால் மேபி அங்கேயும் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா 2 விஷயம். ஒன்று, இது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இது ரொம்ப பேட்டரி ட்ரெயின் பண்ணி நிறைய இடத்துல ரிசப்ஷன் ஒழுங்காக கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஐ ரிமெம்பர் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐஃபோன் SE நான் வச்சுருந்தேன். சுத்தமாக டவரே கிடைக்காது எனக்கு. அதில் எத்தனை பேண்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற LTE பேண்ட்ஸ்லாம் நான் வந்து நோட் பண்ணல. பட் சுத்தமாக நான் எங்கள் காலேஜ் வேற மலையடிவாரத்தில் இருக்கும், திருப்பரங்குன்றத்தில் இருக்கும். ஸோ சுத்தமாக டவர் கிடைக்காம எல்லா நேரமும் வெளியே போய் பேசிகிட்டு இருக்கும் போதே கால் கட் ஆயிரும். எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பேன், அப்படியே கால் டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூவ் வந்து கொஞ்சம் இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். மோஸ்ட் பவர் எஃபிஷியன்ட் மோடம் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். லார்ஜர் பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ் எவ்வளோ லார்ஜுன்னு சொல்ல மாட்டாங்க. அது யாராவது டேர் டவுன் பண்ணிட்டு இந்த ஐஃபிக்ஸிட்டு ஜெரிரிக் எவ்ரிதிங் யாராச்சும் டேர் டவுன் பண்ணி கண்டுபிடிச்சது தான் தெரியும். 26 hours. அதை வச்சு என்ன பண்ண தெரியாது, எவ்வளோ ஆக்சுவலாக எவ்வளோன்னு தெரியாது. கம்பேர்ட் டு ஓல்டர் ஐஃபோன்ஸ் 12 hours போருங்கிறாங்க. இவங்க ஐஃபோன் SE பழைய SEயோட கம்பேர் பண்ணாலும் அது ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன்னா அது வந்து 1800 அந்த ரேஞ்சில் இருக்கும் அதோட பேட்டரி, 1800 mAh. ஸோ அவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ நாட் அ ஹை பெஞ்ச் மார்க். Type-C ஆப்வியஸ்லி. இதுவும் ஒன்று பார்த்தேன், என்ன அப்படின்னா ஐஃபோன் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் பழைய SE இருக்கு இல்லையா, அது வந்து ஐஃபோன் 8 டிசைனில் இருக்கும். அதில் வந்து லைட்னிங் கேபிள் தான் உண்டு. லைட்னிங் வச்சு இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா, UK, அயர்லாண்டு, ஸ்காட்லாண்டு, ஜெர்மனி, அந்த லைக் யூரோப், அவங்க வந்து யூரோப்பியன் யூனியனில் வந்து எல்லா ஃபோன்ஸும் Type-C தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்ததுனால தான் வந்து இவங்க ஐஃபோன் 15 ஜென்ரேஷன்லேருந்து Type-Cக்கு மாறினாங்க. பட் SE இன்னும் மாறாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தடை வச்சதுனால SE அவங்களால செல் பண்ண முடியல அந்த ஊரில். அதனாலையும் இந்த ஐஃபோன் 16E வந்து சீக்கிரமாக புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஐ மீன் ஆப்பிள்லேருந்து அஃபிஷியலாக வார்த்தை சொல்ல மாட்டாங்க, கேள்விப்பட்டேன். Type-C braided cable, that's good. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பற்றி இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெய்லி ஒரு இதாக லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? மேக் அப்டேட்லாம் வந்த டைமில் டெய்லி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பற்றி சேம் ஸ்கிரிப்ட் ஓடும். அதே மாதிரி இப்போயும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ ப்ரமோட் பண்ணிருக்காங்க. இண்டஸ்ட்ரி லீடிங் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் சொல்கிறப்ப தான் ஒன்று தோணுது. ஆப்பிள் வந்து சைனாவில் அலிபாபா குரூப்போட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அவங்களோட AI ரீசோர்ஸஸ்க்காக. ஓகேவா? அந்த DeepSeek'ை தொடர்ந்து அலிபாபாலேருந்து ஒரு பாப்புலராக ஒரு பெரிய AI வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸோட ஒர்க் பண்ண மாட்டாங்க. அண்ட் அங்கே ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை எல்லாத்தையும் சைனாவுக்கு பார்க்கறதுக்கு சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு பார்க்கறதுக்கு பெர்மிஷன் இருந்தால் தான் அதை அலோவ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஆப்பிளோட அந்த iCloud அண்ட் அந்த AI இது எல்லாமே வந்து அந்த சைனீஸ் கம்பெனிஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஸோ ஆப்பிள் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு உலகமெல்லாம் இன்னும் டமார் அடித்தாலும் சைனாவில் கவர்மெண்ட் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. கம்பைன்ஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் 2 கேமரா இன் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 48 மெகா பிக்சலில் ஃபுல்லாக எடுப்போம். அப்புறம் வந்து நாங்கள் 12 மெகா பிக்சலில் ஜூம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணுறது டெலிஃபோட்டோவும் நாங்கள் இதிலே அடக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உருட்டு தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு கலர் தான், மேட் ஒயிட் மேட் பிளாக்.
இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஐஃபோன் எஸ்சிக்கும் ஆக்சுவலி கலர்ஸ் இருந்துச்சு, ரெட் கலர்லலாம் இருந்துச்சு. அந்த இன்னும் அதுலேருந்து வர்ற இதை வந்து ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட்டுக்கோ வேறு ஏதோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குற மாதிரிலாம் இருந்துச்சு. 2 கலர் தெரியல ஏன் 2 கலர்னு. கேஸ் கலர் கலராக இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு. ஷார்ட் அண்ட் ஐஃபோன் எடிட்டர் அண்ட் மேக் அதெல்லாம் ஓகே. $599. $599 இந்தியாவில் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தெரியல. பாப்பா வந்துருச்சான்னு. ஓகே 16E ஐஃபோன் 16E ப்ரீ ஆர்டர் ஆக்சுவலி இன்னும் அவைலபிள் ஆகலை. வியூ ப்ரைஸிங் இருக்குது. 59,990 நினைக்கிறேன். அப்படிதானே போட்டிருந்துச்சு வெளியே. ஸ்டோரேஜ் ஹவு மச் யூ நீட். ஏன்டா எதுவும் கிளிக் பண்ணுற மாதிரி இல்லை. கலர் முதல்ல சூஸ் பண்ணுவா. ஸ்டோரேஜு, அப்புறம் நோ ட்ரேடின், நோ ஆப்பிள் கேர். யா 59,990 $59,900. 990 இல்லை 59,900. $60,000. ஓகேவா, $100 கூட்டினா $60,000. $60,000 இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கொஞ்ச நாள் நீங்கள் ஐஃபோன் 16 இந்த ரேட்டுக்கு வாங்கலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் சேலில் கிரெடிட் கார்டு ஆஃபர்லாம் போடுறப்ப. ஸோ இது இன்க்ரெடிபிளி எக்ஸ்பென்சிவ் ஃபார் நவ். பட் இதுவும் சேலில் வர்றப்ப கம்மியாக இருக்குதான்னு பாருங்கள். அண்ட் ஐஃபோன் 15 இங்கே 69ன்னு போட்டிருக்கு. ஐஃபோன் 15 எந்த ரேட்டுக்குடா விற்கிறாங்க? இங்கே கம்மியாக விற்கிறாங்க. இதில் என்னென்னா டைனமிக் ஐலாண்ட் இல்லை. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஐஃபோன் 15 கம்பேர் பண்ணுறப்ப அதில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, இதில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் 14 எடுத்துக்கோங்களேன். ஐஃபோன் 14 எடுத்துகிட்டு அதில் 2 லென்ஸ் இருக்கும்ல, ஒரு மெயின் லென்ஸு, இன்னொன்று வந்து அந்த அல்ட்ரா வைட் லென்ஸை தூக்கிட்டு மெயின் லென்ஸுக்கு வந்து புது லென்ஸை போட்டிருக்கு, புது கேமரா வச்சுருக்காங்க. ஐஃபோன் 15 ஸ்டார்ட் ஆன அந்த 48 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அண்ட் டிஸ்பிளே மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான். ஆக்ஷன் பட்டன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ப்ராசஸர் வந்து ஐஃபோன் 16 ப்ராசஸர் A18. அண்ட் மற்றது எல்லாமே புதுசாக இந்த ஜென்ரேஷன் வந்ததுனால இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருமோ அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த சேட்டலைட்டு அதெல்லாமே வந்து இந்த சிப்லேருந்து வர்றது எல்லாமே, அது எதுவும் புதுசாக வித்தியாசம் கிடையாது. அண்ட் டைப் சி ஆப்வியஸ்லி. அண்ட் அந்த வித்தியாசமாக புதுசாக வந்தது என்னென்னா அந்த C1 சிப் மட்டும்தான், அந்த மோடம் 5G மோடம். அது எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது வந்து யூசர்ஸ் ரிவ்யூலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தெரியும். சூப்பர் ரெட்னா எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே. ஸோ அதே டிஸ்பிளே தான் அந்த ஐஃபோன் 14 இருக்கிற சிமிலர் டிஸ்பிளேன்னு வச்சுக்கோங்களேன். யா இன்னும் இதோட கூட கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம். 59,900ங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆப்பிளோட லைனப் பார்க்குறப்ப உங்களுக்கு இது லைக் இருக்கிறதுலே கம்மி இதுதான் எனக்கு புரியுது. பட் இட் ஸ்டில் இஸ் அ லாட் ஆஃப் மணி. ஓகே, ஸோ தோஸ் ஆர் மை தாட்ஸ். நீங்கள் சேல் பார்க்குறப்ப ஐஃபோன் 16 வாங்குறது, 15 இதுக்கப்புறம் வாங்காதீங்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இல்லை, அதனால 15 வாங்குறது வேஸ்ட்டு. ஸோ 16 வாங்கலாம். 16 இப்போ வந்து கம்மியான ரேட்டுக்கு வரும். இந்த ரேட்டுக்கு வாங்குறதுக்கு 16 கம்மியான ரேட்டுக்கு வரும். இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த 16E கம்மியான ரேட்டுக்கு வரும். அப்போ வேணால் பார்க்கலாம். பட் அந்த நாட்ச் டிசைன் வந்து இட் ஃபீல்ஸ் ஓல்ட் அட் திஸ் பாயிண்ட். அதனால தான் அது ஃபீல்ஸ் ஓல்டுங்கிறதுனால தான் 16E அதை கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஊரில் அப்பப்போ சேல் வர்றப்ப நீங்கள் 16 கூட கம்மியான ரேட்டுக்கு வாங்கலாம். 16E போகிறதுக்கு அந்தளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அவ்வளோதான். தோஸ் ஆர் மை தாட்ஸ். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நான் எடிட் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டிஷனோட பார்க்கலாம். டாடா.